உன் ஜெபம் பதில் பெற வேண்டுமா? உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரப்போகிறது. இந்த வார்த்தை என்பது வெறும் ஊக்கச் செயல் அல்ல. இது தேவனின் வாக்குறுதி. நீங்கள் கடுமையான சோதனைகள், கஷ்டங்கள் அல்லது எதிர்ப்புகளை எதிர்கொள்கிறீர்களா? அந்த சூழ்நிலையில் செய்த உன் ஜெபம் கேட்கப்படும், பதில் வரும், தேவன் உன்னுடன் பேசுகிறார். எப்படி உன் ஜெபம் பதில் பெறும்? விசை ஒன்று நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய். நீ பார்த்தாலும் பாராம்போலிருந்தாலும் தேவன் கேட்கிறார். விசை 2 ஆத்மாவுடன் தொடர்பு. உன் இதயம் முழுவதும் தேவனிடம் திறந்து வைக்க வேண்டும். விசை 3 சந்தேகம் இல்லாமல் நம்பிக்கை வைக்கவும். செய்யப்பட்ட பிரார்த்தனை விசுவாசத்துடன் நம்பினால் பதில் வரும். விசை 4 தொடர்ந்து பிரார்த்தனை செய்யவும். ஒரு நாள் அல்ல, கடுமையான சோதனைகளிலும் தினசரி பிரார்த்தனையில் நிலைத்து இருக்கவும். விசை 5 பரிசுத்த ஆன்மாவினால் வழிகாட்டு. தேவனின் சிந்தனை, ஆவியின் வழிகாட்டுதல் மூலம் உன் ஜெபம் சரியான பாதையில் செயல்படும். முக்கியமான செய்தி. நீ இன்று பிரார்த்தனை செய்கிறாய். கண்டிப்பாக ஒரு நாள், கடைசியில் பதில் வரும். தெரியாத நேரங்களில் கூட தேவன் உன்னுடன் பேசுகிறார். சின்ன பிரார்த்தனை. கர்த்தா, என் ஜெபங்களை கேட்டு உன் செயலை என் வாழ்க்கையில் வெளிப்படுத்தவும். எதிர்காலத்திலும் என் நம்பிக்கையை வலுப்படுத்தவும். ஆமேன். நம்பிக்கையுடன் பிரார்த்தனை விரிவாக விளக்கம். நம்பிக்கை இல்லாமல் பிரார்த்தனை வெறுமனே சொற்கள் மட்டுமே. உண்மையான பிரார்த்தனை என்பது நம்பிக்கையுடன் செய்யப்படும்போது தான் பரிசுத்த ஆவி அதனை கேட்கிறார். நம்பிக்கையுடன் பிரார்த்தனை என்றால் என்ன? உண்மையான நம்பிக்கை வைத்திருத்தல். தேவன் கேட்கிறார், பதில் தருவார் என்ற நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய்ய வேண்டும். சந்தேகங்கள் இல்லாமல். நான் பிரார்த்தனை செய்தாலும் பதில் வருமா என்று சந்தேகிக்காதீர்கள். முழு இதயத்துடன். இதயம் திறந்து வைத்து மனதின் அனைத்தும் தேவனிடம் செலுத்த வேண்டும். தொடர்ச்சியான நம்பிக்கை. ஒரே நாளில் பதில் இல்லாவிட்டாலும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து பிரார்த்தனை செய்ய வேண்டும். நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய்வதன் முக்கியத்துவம். தேவனின் கவனத்தை பெறுகிறது. நம்பிக்கை இல்லாத ஜெபம் பரிசுத்த ஆவியால் கவனிக்கப்படாது. பரிசுத்த ஆவியின் வழிகாட்டுதல் கிடைக்கும். உன் பிரார்த்தனை தேவனின் திட்டத்திற்கு ஏற்ப வழிகாட்டப்படுகிறது. உறுதியும் அமைதியும் தருகிறது. நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய்தால் ஆற்றலும் அமைதியும் உண்டாகும். பதில்கள் வருவதை உறுதி செய்கிறது. நம்பிக்கை இல்லாமல் பிரார்த்தனை செய்தால் பதில் வராது, ஆனால் நம்பிக்கையுடன் செய்தால் தேவன் பதிலளிப்பார். சின்ன பிரார்த்தனை. கர்த்தா, என் பிரார்த்தனைகள் நம்பிக்கையுடன் இருக்க உன்னால் உதவி செய்யவும். நான் சந்தேகமின்றி உன்னை நம்பி தொடர்வேன். ஆமேன். நம்பிக்கையுடன் பிரார்த்தனை. தேவன் கேட்கிறார், பதில் தருவார் என்ற நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய்யுங்கள். சந்தேகம் இல்லாமல் முழு இதயத்துடன் தங்கள் ஜெபங்களை செலுத்துங்கள். தேவனின் வார்த்தையில் தியானம். வாக்கியங்களை தினமும் படித்து அதில் உள்ள உண்மைகளை உள்ளார்ந்தது போல உணருங்கள். நம்பிக்கை. சூழ்நிலைகள் கடுமையாக இருந்தாலும் தேவன் வேலை செய்கிறார் என்பதை நம்புங்கள். உடன்பாடு கடைப்பிடித்தல். தேவன் சொன்னதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துங்கள். வினா கேட்காமல் செய்தல் முக்கியம். பாவச்சாட்டு மனசாட்சியில் திருத்தம் ரிப்பென்டன்ஸ். தவறுகளை ஒப்புக்கொண்டு அவற்றை விட்டுவிட்டு தேவனின் வழியில் நடக்க முடிவு செய்யுங்கள். சகிப்பு நிலைத்தன்மை. கடுமையான சூழ்நிலைகளிலும் தினசரி பிரார்த்தனை மற்றும் தியானத்தை தொடருங்கள். அதனால் மாற்றம் பெரியதாகவும் நிலையானதாகவும் வரும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், ஃபாலோ ஆகவும். காமெண்ட் இல் ஆமென் என்று சொல்லி உங்கள் நம்பிக்கையை வெளிப்படுத்துங்கள். இன்று ஒரு நிமிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். உன் வாழ்க்கையில் மாற்றத்தை அனுபவிக்க தயாராகுங்கள்.